ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வ பால் முனீஸ்வரரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் நம சிவாய. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகோரகாளி. ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி. ஜெய் ஜெய் மகாகாளி. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ராமா ராமா ராமா. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரா 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 அகோரி சித்தர்களே நமக. அகோரி சித்தர்களே நமக. காசியில் இருக்கும் அகோரி சித்தர்களே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430 9841303621 9962624066. இந்த மூணுமே என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை அழைக்கலாம். ஃபோன் பண்ணால் நான் உங்களை தேடி வருவேன், இல்லைனா நீங்கள் என்னை தேடி வரலாம். ஓகேவா? சரி, இப்போ பொது விஷயத்தான் எப்போ இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். என்ன ஒரே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது உண்மை, நிஜம். எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் மரம் நட்டு வைங்க. அதே போல் எல்லாரும் தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. அதே போல் எல்லாரும் மாணவ மாணவிகள் நல்லா படிங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் போதைக்கு அடிமையாகாதீங்க. நல்லபடியாக போதையிலேருந்து வெளியே வாங்க. அது ரொம்ப உங்களையும் பாதிக்கும், உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். பசங்க எல்லாருமே தீய பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதே போல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பிளாஸ்டிக் பிரச்சனை. இந்த பிளாஸ்டிக்கை முற்றிலும் ஒழிங்க. தமிழக அரசுக்கும் நான் சொல்கிறேன், நம்மள மாதிரி மக்களுக்கும் சொல்கிறேன், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் நான் சொல்கிறக்கூடிய புது விஷயம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா, இதுவும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல் தான். ஆனால் இதுவும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நடக்கக்கூடிய சம்பவங்கள். புரியுதா? சரி, இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ எல்லாரும் குறிப்பிட்டு நான் சொல்கிறதா இல்லை. ஏமாத்துறவங்களை மட்டும்தான் நான் சொல்கிற வீடியோ இதுக்கு பொருந்தும். அடுத்தவங்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நல்லவர்களுக்கு இந்த வீடியோ இல்லை. நான் எப்பவுமே எல்லாரையும் கெட்டவர்கள் நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? கெட்டவங்களை மட்டும்தான் கெட்டவன் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருப்பதனால் மட்டுமே இந்த உலகம் இன்னமும் இருக்கு. எல்லாரும் கெட்டவர்களாக மாறிட்டா இந்த உலகம் எப்போது அழிந்து விடும். உலகமே இருக்காது. நல்லவர்களும் இருப்பதனால் மட்டும்தான் இந்த உலகமும் இன்னமும் இந்த நூற்றாண்டில் நமக்கு இந்த பூமி இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிறேன், இதை யாரும் குறிப்பிட்டு சொல்கிறேன், யார் மனசும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. தப்பு செய்கிறவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏமாத்துறவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்கிற வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள். போன வீடியோவில் மனநல பாதிக்கப்பட்டவங்கள அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்குறாங்க, அவங்கள சாமியார் ஆக்குறாங்களா அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். நான் இப்போ இந்த வீடியோவில் யாரும் மனநல பாதிக்கப்பட்டவங்களே கிடையாது. எல்லாருமே 5 அறிவு உள்ள ஜீவன் தான். ஆனால் அப்படி இருந்தும் பைத்தியமாக இருக்கிறாங்க. புரிஞ்சிக்கவும் மாட்டேன்றாங்க, யோசிக்கவும் மாட்டேன்றாங்க.
மீண்டும் மீண்டும் அந்த தப்பை பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. எத்தனை வீடியோ போட்டாலும் திருந்த மாட்டீங்க, எத்தனை யூடியூப்பில் பார்த்தது நல்ல விஷயம் பார்த்தாலும் திருந்த மாட்டீங்க, யாருன்னா கூப்பிட்டு வச்சு சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, பேப்பரில் படித்தாலும் திருந்த மாட்டீங்க, டிவியில் போட்டாலும் நியூஸாக போட்டாலும் திருந்த மாட்டீங்களே. ஏமாறுறவங்க ஏமாந்துன்னு தான் இருக்கிறான், ஏமாத்துறவன் ஏமாத்தின்னு தான் இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? உலகம் அந்த மாதிரி இருக்குது, நம்ம மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்காக நானாவது ஒரு 4 வார்த்தை சொல்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்து இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க. சாமியார்னா என்னை எடுத்துக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அப்பாவா, ஏதாவது உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் என்னை எடுத்துக்கங்க. இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் தயவுசெய்து இதை நீங்கள் கேளுங்க. கேட்டால் தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. நான் சொல்லட்டுங்களா? இப்போது பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ரோட்டு ஓரமா, இங்கே கைரேகை பார்க்குறவங்க இருக்கிறாங்கள, கிளி ஜோசியம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. கிளி ஜோசியத்துக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க, இப்போ 100 ரூபாய் கூட வாங்குறாங்க. கைரேகை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? கைரேகை, கால் ரேகை, இதெல்லாம் பார்த்து 200 ரூபாய், 100 ரூபாய் அப்படிலாம் கூட வாங்குறாங்க. சரி, நீ வாங்கிட்டு போங்க, அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை, புரியுதுங்களா? ஒரே சப்ஜெக்டை தான் இன்னொருத்தர்கிட்டே சொல்கிறீங்க. இந்த சப்ஜெக்டை அங்கே சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற சப்ஜெக்டை இங்கே தான் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணுங்கள், நாங்கள் அதை பற்றிலாம் நான் ஒன்றும் கவலைப்படல, புரியுதுங்களா? இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ கிளி ஜோசியம் பார்க்குறோம். கிளி வந்து பேர் சொல்லி சீட்டேடுன்னு சொல்லுது. கிளி சீட்டை எடுக்குது, சீட்டை எடுத்தோன்னா உள்ள படம் வருது. படம் வந்து சாமி படம் வந்தோன்னா அந்த சாமி படத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் இந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இது நடக்கும், அது நடக்கும், இந்த தீங்கு நடக்கும், இந்த கெட்டது நடக்கும்னு சொல்லி அவரு நமக்கு சொல்லிடுறாரு. 100 ரூபாய் வாங்குறாரு, 50 ரூபாய் வாங்குறாரு. சரி, நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். கைரேகை பார்க்குறாங்கல்ல, லேடிஸுங்களாம் உட்காந்து பார்ப்பாங்க, ஜென்ஸை பார்க்குறாங்க. அங்கேயே கைரேகை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ரேகையை வச்சு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்றோம். சரி, அந்த 200 ரூபாயோட போனால் போதனா போட்டோம், 50 ரூபா போனால் போதான் கூட போட்டோம். இல்லை சோழி பிரசன்னம் கூட பார்க்குறாங்க. எங்கே நான் சொல்கிற இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் உட்காந்து சின்ன சின்ன படங்களை வச்சு சோழி பிரசன்னம் பார்க்குறாங்க. சரி, அதுக்கு ஒரு 50 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வர சோழி பிரசன்னம் பார்த்து அவங்க ஏதாவது சொல்கிறாங்க. சரி, அதோடு போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா 50 ரூபா 100 ரூபா பரவாயில்ல, நம்ம விட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தையே நல்லா கேளுங்க. இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். இது நான் ரொம்ப விழிப்புணர்வோடு சொல்கிறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு யார் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னால் நிரூபிக்க முடியும். நான் சொன்ன வார்த்தையை பொய்யே கிடையாது, என்னால் நிரூபிக்க முடியும். நீங்கள் யார் வேணால் நேரில் வாங்க, நான் நிரூபித்து காட்டுறேன், புரியுதுங்களா? நிரூபிச்சு தான், எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அந்த எவிடன்ஸு என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற எவிடன்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் பார்க்குறாங்களே, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு 50 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா, எங்கே போனாலும் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? எந்த இடத்துல வருது தெரியுமா? இது முடிஞ்சவனா பரிகாரம். என்ன காரம்? நான் சொல்கிற காரம் இல்லை, பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீ பண்ணினா, இல்லை நான் கொடுக்குற தாயத்தை நீ உடம்புல கட்டினாலோ, இல்லை கையில் கட்டினாலோ, இல்லை தகுடு எழுதி உன் பர்ஸில் வச்சுக்கினாலோ, இல்லை உன் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கினாலோ, இல்லை உன் மேல் பாக்கெட்டில் வச்சுக்கினாலோ, இல்லை ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கினாலோ உனக்கு நன்மை நடக்கும். அதாவது நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இப்போ திரும்ப அதை தான் சொல்கிறேன். தாயத்தை கட்டினா நன்மை நடக்குமானா நடக்கும். தகுடு எழுதி கரெக்டாக ப்ராப்பராக அதை நம்ம பண்ணி பூஜை பண்ணி உயிர் சக்தியை கொடுத்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அதை கரெக்டாக பண்ணி அந்த தகுடை கொடுத்தா வேலை செய்யுமா? வேலை செய்யும், அது உண்மை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளி ஜோசியெல்லாம் பார்த்துட்டு
உன் பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு சொல்கிறேன். நான் வந்து உனக்கு தகுடு எழுதி தரேன், உனக்கு வந்து தாயத்தை பண்ணி தரேன், நீ என்ன பண்ணு, இதெல்லாம் நீ வச்சுன்னா உன் பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 7,000, 8,000, 10,000, 2,000 அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கிட்ட இந்த காசை பிடுங்குறாங்க. சரி, நீங்கள் காசை பிடுங்குறீங்களே, அந்த தாயத்து சக்தி உள்ள தாயத்தா? நீங்கள் கொடுக்குற அந்த தகுடு, அந்த ஸ்ரீ சக்கரம், அது எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் உண்மையானதா சொல்லுங்கள். எனக்கு நான் எக்மோரில் ஒரு விஷயமா போயிட்டு நான் வந்தேன். அப்போது என்னை ஒரு பொண்ணு, நான் கோயிலில் எக்மோரில் சாமி கும்பிட்டு ஒரு விஷயம் போகும்போது ஒரு அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தேன். ஒரு பெண்மணி என்கிட்ட வந்தது. என்னை அப்போதுலேருந்தே நோட் பண்ணினே இருந்தது அந்த பொண்ணு. சரி, நானும் அந்த பொண்ணை பார்த்தேன். என்னென்ன அந்த பொண்ணு உத்து பார்க்குது, நோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டு வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பொண்ணு அங்கேருந்து சாமி கும்பிட்டு வரும்போதே அழுதுன்னு தான் இருந்தது. என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணு வந்து சாமி வணக்கம் சாமி சொல்லுமான்னு அழுதுனே, சொல்லக்கூடல அழுவுது. அம்மா, நீ ரோட்டில் அழுவாத, நீ ரோட்டில் அழுதினா நான் தான் ஏதோ உன்னை திட்டிட்ட மாதிரி நினைப்பாங்க, இல்லை என்னை தப்பாக நினைப்பாங்கம்மா, அழாமல் பொறுமையாக சொல்லு, சொன்னினா எனக்கு விளக்கம் புரியும், நீ சொல்லுமான்னு. சாமி, நான் ஒருத்தனை லவ் பண்ணி நான் அவன் கூட தான் லவ் பண்ணி நின்றேன். அவன் என்ன தெரில, இப்போ வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் கல்யாணம்லாம் பண்ணல, வெறும் லவ் மட்டும் தான் பண்ணேன். ஆனால் இப்போ அவன் மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்த, உயிரோடு இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. விட்டுட்டு போயிட்டோன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாதிரி டென்ஷனாக, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆச்சு. லவ் பண்ணால் விட்டுட்டு போயிட்டா எல்லாருமே அந்த ஃபீலிங் இருக்கும்ல, ஏன்னா லவ்ன்றது பெரிய விஷயம் இல்லை. அப்போ விட்ட உடனே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் எங்கெங்கேயோ ஒரு 6 மாதம் 7 மாதமாக இதே மாதிரி இந்த ஒரு இதனால நிறைய பேர்கிட்ட, நான் இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்ககிட்ட, இந்த கைரேகா பார்க்குறவங்ககிட்ட, சில பேர்கிட்டலாம் நான் போனவுடனே காசெல்லாம் கொடுத்தேன், எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு இடத்துல கிளி ஜோசியம் பார்க்குறவங்ககிட்ட, இந்த கைரேகை பார்த்துட்டு கிளி ஜோசியக்காரர்கிட்ட போனேன், நான் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். கைரேகை பார்க்குறவங்ககிட்ட எனக்கு இது கொடுத்தாங்க சாமி சொல்லி பர்ஸுலேருந்து எடுத்து காட்டுது. தகுடு மாதிரி சின்ன தகுடு, மஞ்சள் குங்குமலாம் வச்சு காட்டினோட தாயை தோணுது. இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு என்கிட்ட 7,000 ரூபாய் என் காசை வாங்கிக்கினாங்க. இது கொடுத்து 1 மாதமாக ஆகுது. நான் இருந்தபடியாக தான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை. உன்னை விட்டுட்டு போனார்ல, அதை நீ லவ் பண்ணிய அவர் திரும்ப உங்ககிட்டே வந்துடுவார், உன்னை வந்து ஏற்றுக்குவார். அதனால் இந்த தாயத்தையும் இந்த தகுடை நீ வச்சுருந்தீங்கன்னா 1 மாதத்தில் 30 நாளில் திரும்ப வந்துடுவார்னு சொல்லி இந்த தகுடை கொடுத்தாங்க. ஆனால் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, இந்த தகுடு தகுடாவாக தான் இருக்குது, தாயத்தாக தான் இருக்குது. அவர் எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை, என் நம்பர்லாம் டிலேட் பண்ணிட்டாரு, என்னை வேணானே விட்டுட்டாரு சாமி. பாரு சாமின்னு சொல்லி தகுடு எடுத்து காட்டினாங்க, அந்த தாயத்தை எடுத்து காட்டினாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த தகுடு தாயத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பார்க்குறேன் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தாயத்தை வாங்கி தகுடு அந்த நூலெல்லாம் கட்டி இருந்தது. தகுடு எடுத்து பிரித்து பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? 7,000 எவ்வளோ பெரிய தப்பு. தகுடை பார்க்குறேன், அந்த தகுடில் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தகுடு, ஒரு எழுத்து கூட இல்லை அதில். சரி, அதுதான் அப்படி தாயத்தை அந்த ஓப்பன் பண்ணி வரல. சரி, லேசாக தட்டி அதை எடுத்து பார்க்குறேன், உள்ள தகுடே இல்லை. இங்கேயாவது தகுடு இருந்தது, ஆனால் தகுடில் எழுத்து இல்லை. இங்கே தாயத்து இருந்தது, தாயத்துக்குள்ளே பார்த்தா தகுடே இல்லை. இதை என்னன்னு சொல்லுவீங்க? அவன் அந்த இடத்துல பார்த்தவன் ஓடிய அந்த இடத்துல என்கிட்ட சொன்ன உடனே எந்த இடமான்னு கேட்டேன். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த ஆளே இல்லை. அந்த பொண்ணு ஒரே அழ. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது அவன் மேலே தப்பு இல்லை. அவன் உங்களுடைய நாடியை அவன் பிடிச்சி பார்த்து உன்னுடைய குறைகளை சொன்னவொடனே அவன் மைண்டில் ஏற்றி அவன் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறான். பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து காசை பிடுங்குறான். புரியுதுங்களா? நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க. புரியுதுங்களா? எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்னா, அதே போல் சில பேர் அதே பிளாட்ஃபார்மில் உட்காந்து
கைரேகை பார்க்குறவங்க, கால் ரேகை பார்க்குறவங்க, கிளி ஜோசியம் பார்க்குறவங்க, சில பேர் உண்மையாலுமும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ஏமாத்துறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏமாத்தாதான் நன்மை செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. அவங்கள நான் நல்லதாக சொல்கிறேன். இந்த எல்லாருமே கைரேகை பார்க்குறவங்க, கால் ரேகை பார்க்குறவங்க, கிளி ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாருமே போலியானவங்க நான் சொல்லலை. உண்மையாலுமே இருக்கிறாங்க. அவங்கள தேடி போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்கள தேடி போங்க. நமக்கு நன்மை யார் செய்கிறாங்களோ அவங்கள தேடி நீங்கள் போங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களோட வீக்னஸை பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து காசை பிடிக்கிட்டு ஓடி போகிறவனை நீங்கள் பார்க்காதீங்க. அது அவன் போலியானவன், அவன் உண்மையானவன் கிடையாது. அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி அதெல்லாம் நான் கால் ரேகை பார்க்குறேன், கை ரேகை பார்க்குறேன், நான் கிளி ஜோசியம் பார்க்குறேன்னா நீங்கள் பாருங்கள். நான் தப்பாக சொல்லலை. பார்த்துட்டு அதோட வீட்டுக்கு போயிடுங்க. நான் அதை பண்ணித்தரேன், நான் இதை பண்ணித்தரேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறேன், நான் தகுடு தரேன், நான் தாய் தரேன், ஒரு வேரத்துக்கு கொடுக்குறேன், அந்த வேரை நீ வச்சுக்கோ, இதன் மூலிமா இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. புரியுதா? உண்மை எங்கே இருக்குதோ அங்கே தேடி போங்க. அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். உண்மை எங்கே தேடி இல்லையோ அங்கே போகவே போகாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வோடு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. காசை கொடுத்து ஏமாறுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. புரியுதுங்களா? எங்கே உண்மையாக கிளி ஜோசியம் பார்க்குறாங்களோ, எங்கே கை ரேகை பார்க்குறாங்களோ, எங்கே கால் ரேகை பார்க்குறாங்களோ, உண்மையாக இருக்காங்க பார்த்தியா, அவங்கள தேடி போங்க. அவங்க நல்லது உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. போலியானவங்ககிட்ட தயவுசெய்து போகவே போகாதீங்க. அது உங்கள் பணமும் வீணாக போயிடும். உங்களோட மனசும் கஷ்டமாக இருக்கும். உங்களை ஏமாற்றுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க, இந்த அண்ணன் சொல்கிறத கேளுங்க, இந்த தம்பி சொல்கிறத கேளுங்க. நீங்கள் என்னை எந்த முறையில் கூப்பிட்டாலும் சரி, புரியுதுங்களா? அண்ணன் தம்பி எந்த உறவில் கூப்பிட்டாலும் சரி, அதை நான் ஏற்றுக்க தயார். தயவுசெய்து சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நான் மக்களுக்காக தான் விழிப்புணர்வோடு சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஏமாறாதீங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஏமாத்துறான் பாரு, அவன் தான் அறிவாளி. ஏமாறான் பாரு, அவன் தான் முட்டாள். யார் அறிவாளின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அறிவாளி யாருன்னு கேட்டா, ஏமாத்துறான் பாரு அவன் ரொம்ப அறிவாளி. ஏமாறுறான் பாரு, அவன் தான் வடிகட்ட முட்டாள். புரியுதா? அந்த முட்டாளான காரியத்தை நீங்கள் செய்யாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். தயவுசெய்து சொல்கிறேன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி அவங்கள தேடி போங்க. உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும், நல்ல வெற்றி கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வோடு நான் நல்லா உங்களுக்கு தகவலை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.